தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். TSEL ரீஃபண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைத்த பிறகு எடிட் செய்ய முடியுமா? இந்த கேள்விக்கு உண்டான பதில தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். கண்டிப்பா அப்டேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க 4 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகலன்னா எடிட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எடிட் பண்ண முடியாது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத? ஒன்ஸ் நீங்க 4 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் லாகின் பண்ணி பாருங்க. நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ்ல ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் பிளிங்க் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா உங்களால எந்த வித சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றப்ப எல்லா டீடைல்ஸ் ரிசிப்ட் பாண்ட் எல்லாம் ப்ராப்பரா அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுங்க. நமக்கு கிடைக்கிற இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூலமா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியுமா அப்படின்னா இது வரைக்கும் அதுக்கு உண்டான எந்த வித ஆப்ஷனும் இல்ல. ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.